அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சி ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவரே வணக்கம். இனி இதயங்களே வணக்கம். இன்றைக்கு ஒரு அருமையான சிந்தனையின் கீழ் அன்னையும் துறவரத்தாரும், அன்னையும் துறவரத்தாருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவு, துறவரத்தார் அன்னையை எப்படி பார்க்குறாங்க தங்களுடைய வாழ்க்கையில அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து சிந்தனை. முதல்ல துறவரம் என்றால் என்ன என்று மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. துறவு என்கின்ற ஒரு அறம். துறவு என்றால் சிலதை நீக்கி விடுதல், அகற்றி விடுதல், புறந்தள்ளி விடுதல்னு அர்த்தம். அதாவது உலக ஆசாபாசங்கள், பண ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, நிலத்து ஆசை, சம்பாதிக்கணுன்ற ஆசை, இந்த ஆசைகள்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் திறந்து ஒரு அறம், ஒரு தனி வழியில் நடப்பது தான் துறவு அறம். ஆகவே இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது கன்னிமரியாள் நமக்கு எல்லோருக்கும் இந்த துறவரத்தாருக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். உதாரணமாக சில துறவர சபையினர் இருக்கின்றார்கள், கன்னியர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் கற்பு, கீழ்ப்படிதல், கம்யூனிட்டி லைஃபு இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றார்கள். தங்களுக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழ்கின்றார்கள். பொருள் ஆசை இருக்கக்கூடாது. பிறகு திருமண வாழ்க்கையில் இருக்கின்ற பற்று இருக்கக்கூடாது. பிறகு பொருள் சேர்ப்பது என்று இருக்கக்கூடாது. தன் ஆசை, தன் விருப்பம் என்று இருக்கக்கூடாது. பிற நலம், பிறர் தொண்டு என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும்.
துறவற வாழ்க்கை இன்னொரு சொல் அர்ப்பண வாழ்க்கை. எல்லாவற்றையும் துறந்து பிறருக்காக வாழ்வது, பிறருக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது, எல்லாவற்றையும் சகிக்க அவர்கள் தயாராக இருப்பது. மிக மிக முக்கியமான துறவற வாழ்க்கை என்னவென்றால் கீழ்ப்படிதல். தான் தோன்றித்தனமாக வாழ முடியாது. எனக்கு இது விருப்பம், இதை நான் இப்படி தான் செய்வேன் என்றால் அவன் துறவியாக இருக்க முடியாது. அவர்கள் பெரியவர்களுக்கு எப்பொழுது சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வது துறவற வாழ்க்கையினுடைய முக்கிய பண்புகள் அது ஒன்று. ஆகவே இந்த வாழ்க்கைக்கு கன்னிமரியாள் மிக மிக சிறப்பானவள். அவள் இல்லறத்தில் இருந்தாலும் இல்லற வாழ்வை நல்லறமாக மாற்றி, துறவரமாக மாற்றி, தனக்கென்று வாழாமல் மனுக்குலத்திற்காக தன்னை அர்ப்பணித்து, தன்னுடைய மகனுக்காக அர்ப்பணித்து, அவனுடைய சிறுமை மரணம் வரைக்கும் நான் அவனை பின் செல்ல வேண்டும், அதை அடுத்து அவரால் நியமிக்கப்படுகின்ற மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை அவள் தேர்ந்து கொண்டாள். ஆகவே கன்னிமரியாள் துறவிகளுக்கு, துறவற வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பான முன்மாதிரியாக விளங்குகின்றாள். ரொம்ப அருமையான சிந்தனையை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. துறவரம் அன்னை என்று பார்க்கிற பொழுது தமக்காக, சுயநலத்திற்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும், அர்ப்பணிப்பு என்ற ஒரு அருமையான கருத்தோடு இதுதான் துறவரத்தாருக்கும் அன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான உறவு என்று சொல்லி விளக்கியிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. நன்றி. இனி இதங்களை மீண்டும் சந்திப்போம். இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே,
பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களுக்கு வணக்கம். இன்று தூய அகஸ்தினாரின் மரியன்னை பக்தியை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். கண்ணீரில் பூத்த கதிரவன் அவர். பாவத்திலிருந்து புனிதத்திற்கு எவ்வாறு பயணமாகிறார் என்பதை காண்போம். புனித அகஸ்தீனார் கிபி 354 பிறந்தார். வட ஆப்பிரிக்காவில் உள்ள தகாஸ்தே நகரில். இளமையில் சிற்றின்பங்களிலும் தவறான கொள்கைகளிலும் மூழ்கி இறைவனை விட்டு விலகி வாழ்ந்தார். இருப்பினும் அவரது தாய் புனித மோனிகா கண்ணீரோடு செய்த இடைவிடாத ஜெபத்தாலும் புனித அம்ரோஸின் போதனையாலும் மனம் மாறி தனது 32வது வயதில் திருமுழுக்கு பெற்றார். அதன் பின் ஒரு சிறந்த துறவியாகவும் ஹிப்போ நகரின் ஆயராகவும் உயர்ந்த அவர் கத்தோலிக்க திரு அவையின் மிகச்சிறந்த மறைவல்லுநராக திகழ்ந்தார். ஆண்டவரே, உம்மிடம் ஓய்வு கொள்ளும் வரை எங்கள் உள்ளம் அமைதி அடையாது என்ற புகழ்பெற்ற வரிகளுக்கு சொந்தக்காரரான இவர் தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனின் அருளையும் உண்மையான அன்பையும் தேடி அலைந்து இறுதியில் அதை இறைவனிடமே கண்டடைந்தார். தன் தாய் மோனிகாவின் கண்ணீரால் மாற்றமடைந்து திரு அவையின் பேரொளியாக டாக்டர் ஆஃப் கிரேஸ் மாறியதை இது குறிக்கிறது. புனித அகஸ்டின் மனமாற்றத்தின் மகான் ஆவார். அகஸ்டினின் அகக்கண் மீட்பின் வரலாற்றில் அன்னை மரியாவை ஒரு மாபெரும் மகா ஒளியாக பார்த்தது. முதலில் மீட்பின் பயணம் எவ்வாறு இருந்தது? திரு அவையின் மாதிரி வரலாறு முழுவதும் அன்னை மரியாள் எப்படி பயணிக்கிறார் என்பதை அகஸ்டின் விளக்குகிறார். மரியாள் இயேசுவின் தாய் மட்டுமல்ல, அவர் திரு அவையின் அன்னையும் கூட. இயேசுவை உலகிற்கு தந்த மரியாள் இன்றும் ஒவ்வொரு ஆன்மாவிலும் இயேசு பிறக்க துணை புரிகிறார். அகஸ்டினின் வாழ்வில் அவரது தாயார் மோனிகா மரியாளின் நிழலாகவே இருந்தார் என்பதை அகஸ்டின் உணர்ந்தார். இரண்டாவது, மீட்பின் உச்சம், சிலுவை அடையில் நின்ற சலனமற்ற விசுவாசம். இயேசுவின் பாடுகள் மற்றும் மீட்பின் போது மரியாளின் நிலையை அகஸ்டின் மிக உருக்கமாக பிரதிபலிக்கிறார். சிலுவையின் அடியில் நின்ற மரியாள் தன் மகனின் மரணத்தை ஒரு பலியாகவே ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாள் சிலுவை அடியில் அழுதாலும் அவரது விசுவாசம் தளர்வடையவில்லை. மீட்பு நிறைவேற அன்னை மரியாளின் மௌனமான ஒப்புதல் மிக முக்கியமாக இருந்தது. மூன்றாவதில் அகஸ்டினின் தனிப்பட்ட பக்தி. அகஸ்டின் அன்னை மரியாளை தன் ஆன்மீக தாயாக ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியே, நீர் இறைவனுக்கு தாயாக இருந்தீர், ஆனால் எனக்கு நீர்தான் வாழ்வின் ஊற்று என்று அவர் போற்றுகிறார். கடவுளின் வார்த்தையை தன் இரத்தத்தால் சதையாக்கியவர் மரியாள். அந்த வார்த்தையை
தன் கண்ணீரால் உணர்ந்தவர் அகஸ்டின். கருவில் சுமந்தவள், கடலில் கரைத்தவள் அகஸ்டின் கண்ட மரியன்னை ஆவார். மரியாள் இயேசுவை கருவில் சுமந்ததையும் அகஸ்டினின் பாவக்கடலை தன் பரிந்துரையால் கரைத்ததையும் இது குறிக்கிறது. அகஸ்டின் ரசித்த அன்னை மாயம். அகஸ்டின் அன்னை மரியாளை இறைவார்த்தை பூமிக்கு வந்த வாசலாக கருதுகிறார். அன்னை மரியா பாவியின் புகலிடம், பரலோகத்தின் பூங்கொத்து என்கிறார். பாவியாக இருந்த அகஸ்டினுக்கு அன்னை மரியா எப்படி ஒரு நம்பிக்கையாக இருந்தார் என்பதனை இது விளக்கி காட்டுகிறது. இதயத்தில் கருவுற்றவள் அகஸ்டின் கண்ட விசுவாச விந்தை மரியா ஆவார். புனித அகஸ்டினின் புகழ்பெற்ற இதயத்தின் முதலில் கருவுற்றார் என்ற கருத்தை மையப்படுத்துகிறது. புனித அகஸ்டின் அன்னை மரியாளை பற்றி வழங்கிய பிரதிபலிப்புகளிலேயே மிக உயர்ந்த மற்றும் புகழ்பெற்ற தத்துவார்த்த பிரதிபலிப்பு இதுதான். இதயத்தில் கருவுற்று பின் உடலில் சுமந்தவர். புனித அகஸ்டின் அன்னை மரியாளின் உடல் சார்ந்த தாய்மையை விட அவரது விசுவாசம் சார்ந்த தாய்மைக்கே முதலிடம் கொடுத்தார். ஒன்று, விசுவாசமே கருப்பை என்கிறார். ஃபெய்த் அஸ் த womb of a mother. அகஸ்டினின் கூற்றுப்படி அன்னை மரியாள் கபிரியேல் தூதரின் வார்த்தையை விசுவசித்த அந்த நொடியே அவர் இயேசுவை தன் இதயத்தில் கருதரித்தார். இரண்டாவது, திரு அவையின் முன்மாதிரி. அகஸ்டின் அன்னை மரியாளை திரு அவையோடு ஒப்பிடுகிறார். அன்னை மரியாள் எப்படி தூய்மையுடன் இருந்து இயேசுவை பெற்றெடுத்தாரோ அப்படியே திரு அவையும் தூய்மையுடன் இருந்து ஞானஸ்நானத்தின் வழியாக புதிய மக்களை கடவுளுக்கு பெற்றெடுக்கிறது. அடுத்தது, அருளின் அன்னையாக பார்க்கிறார். அகஸ்டின் கண்ட சீடத்துவத்தின் சிகரம் அவர். த டிசைபிள்ஷிப் ஆஃப் மதர் மேரி. உடல் ரீதியான தாய்மையை விட மரியாளின் சீடத்துவமே இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அவருக்கு பெருமை என்ற அகஸ்டினின் உயரிய சிந்தனையை இது நேரடியாக சொல்கிறது. அன்பானவர்களே, அன்னை மரியாளை பலரும் ஒரு தாய் என்ற நிலையில் மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் புனித அகஸ்டின் ஒருபடி மேலே சென்று அவரை ஒரு தலை சிறந்த சீடராக, த பர்ஃபெக்ட் டிசைபிள், நமக்கு அடையாளம் காட்டுகிறார். அருளின் அன்னை அகஸ்டின் கண்ட சீடத்துவத்தின் சிகரம் என்ற தலைப்பில் அன்னை மரியாளின் அந்த புதிய முகத்தை காணப்போகிறோம். அன்னை மரியாள் விசுவாசத்தின் சிகரமாகவும் இதயத்தில் இறைவனை சுமந்தவராகவும் திரு அவையின் மாதிரியாகவும் அகஸ்டினால் சித்தரிக்கப்பட்டார். அருளின் அன்னை அகஸ்டின் கண்ட சீடத்துவத்தின் சிகரம் அவர். அருள் பற்றி அதிகம் பேசிய அகஸ்டின் அந்த அருளின் முழு உருவமாக மரியாளை காண்கிறார். மரியாள் இயேசுவுக்கு தாயாக இருந்த உறவை விட இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சீடத்துவ உறவே அவரை விண்ணகத்திற்கு அழைத்து சென்றது என்கிறார் அகஸ்டின். கேட்பதிலிருந்து பிறக்கும் விசுவாசம். அகஸ்டின் அன்னை மரியாளை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு சிறந்த கேட்பவர், த பர்ஃபெக்ட் லிசனர் என்கிறார். இரண்டாவதில், தாழ்மையே சீடத்துவத்தின் அடித்தளம், ஹியூமிலிட்டி, த பெடஸ்டல் ஆஃப் டிசைபிள்ஷிப். மரியாள் இறைவனின் தாயாக எடுக்கப்பட்ட போது அவர் பெருமைப்படவில்லை, மாறாக தன்னை ஆண்டவரின் அடிமை என்று அழைத்து கொண்டார். மூன்றாவதில், கல்வாரியில் தொடர்ந்த சீடத்துவம். இயேசுவின் போதனைகளை மற்றவர்கள் கைவிட்ட போது மரியாள் ஒரு சீடராக அங்கே நின்றார். அகஸ்டின் இதை பார்க்கும்போது மரியாள் தன் மகனின் பாடுகளை தன்னுடைய பாடுகளாக மாற்றிக்கொண்டார் என்கிறார். திரு அவையின் மாதிரியாக அன்னை மரியாளை பார்க்கிறார். புனித அகஸ்டினின் கண்களில் அன்னை மரியாள் என்பது ஒரு உறவு முறை அல்ல, அது ஒரு விசுவாச புரட்சியாகும். நாளை புனித அகஸ்தீனாரின் போதனைகளையும் இன்றைய சமூக உறவுகளை பற்றியும் விரிவாக காண்போம். வணக்கம். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது செல்வன் சூர்யா. வாங்க சந்திக்கலாம். தம்பி வணக்கம். என்ன பண்றீங்க சூர்யா? நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றேன். இது மரியன்னையின் மாதம். மரியன்னை பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும்? கடவுள்கிட்ட கொண்டு போறதே என்ன அவங்க தான் ஒரு பிடியா. ஆக மரியன்னை சின்ன வயசுல இருந்து நான் கூடிய நெருக்கி பார்த்தனால ரொம்ப பிடிக்கும். மரியன்னையிடம் உங்களது பக்தி முயற்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். சின்ன வயசுல எனக்கு பக்தி முயற்சி அவ்வளோவா இல்லை மரியன்னை கூட. ஆனால் எங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு பக்தி முயற்சி அதிகமாச்சு. அவர் ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியனாலுமே ஒரு சின்ன வயசுலேருந்து வேளாங்கண்ணி நடந்து போய் ஒரு புது பக்தி முயற்சி நிறைய பாதையாக போவார். ஸோ அவரை பார்த்து கொஞ்சம் எனக்கு ஈர்ப்பு வந்து அன்னை மேலே இருக்க ஒரு அன்பு எனக்கு தெரிய வந்து
எனக்கு அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. அம்மா அப்படின்னாவே வந்து நம்ம வந்து தேவைகளை கேட்போம், அது மரியன்னைக்கிட்ட வந்து உரிமையோட நம்ம கேட்போம். அது மாதிரி நீங்க ஜெபிச்சு கேட்டு வேண்டுதல் வச்சு ஏதாவது நடந்திருக்குதா உங்க கண்டிப்பா வாழ்க்கையில? நிறைய. நான் என்ன தேவைப்பட்டாலுமே முதல் ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் மாதா கிட்ட தான் வைப்பேன். அந்த மாதிரி ஒரு சாட்சியாக சொல்லணும்னா கூட என்னுடைய குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு வந்து மிக நாள் குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 15 ஆண்டுகளாக இருந்துச்சு. அப்போ நான் மாதா மாட்ட வேண்டினேன். அதுவும் குறிப்பாக எங்கள் தோமையார் மலையில் கர்த்தாங்கி அண்ணன் இருக்கிறதுனால அவங்ககிட்ட நான் சிறப்பு ப்ரேயர் ரிக்வஸ்ட்டாக வச்சேன், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு. 15 ஆண்டுகள் கழிச்சு எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கு. மரியன்னைக்கிட்ட இருந்து நிறைய நற்குணங்களை நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா. அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட நற்குணம் நற்பண்புகள் ஏதா இருக்கா? எனக்கு மரியன்னைட்ட கற்றுக்கிட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா தாழ்ச்சி. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், கடவுளுடைய தாயாக இருந்தாலும், அவங்க தாழ்ச்சியை கடைசி வரைக்கும் அவங்க விடலை, தாழ்ச்சியாகவே இருந்தாங்க. ஸோ கடவுள்கிட்ட நான் மரியன்ட்ட வேண்டுறதும் என்னன்னா, அவங்களோட தாழ்ச்சி எனக்கு வேணும், தாழ்ச்சியாக இருந்தால் மட்டும் தான் மற்றவங்க கிட்ட நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்றதுனால தாழ்ச்சியை நான் ஏற்றுட்டு அது மாதா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு பண்பு. இளைஞர் பருவங்கிறது வாழ்க்கையில முக்கியமான ஒரு பருவம். முடிவுகளை, எதிர்கால வாழ்க்கையின் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்கிற ஒரு பருவம். உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை நீங்க வந்து நிறைவு செஞ்சிட்டீங்களா, இல்ல அதை நோக்கி போயிட்டு இருக்கீங்களா? இல்லை, நிறைவு செய்ய அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கேன். அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது மாதா தான். நான் கோவிலுக்கு வரும்போதும் சரி, எல்லாத்தையுமே ரிக்வஸ்ட் வைக்கும் போதும் ஒரு பாதையும் நான் ஒரு ஸ்டெப் டைரக்ஷன் இருக்கும்போது, இப்போ ஒர்க் போகிறதா, இந்த ஒர்க்கில் போகிறதா, அந்த ஒர்க்கில் போகிறதான்னு போது எனக்கு ஒரு டிசிஷனுக்காக தள்ளாடும் போது நான் வேண்டிட்டு அந்த டிசிஷன் எடுப்பேன். அது ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸாக எனக்கு இருக்கும். ஸோ என் வாழ்க்கையுடைய முடிவுமே அவங்க கிட்ட தான் இருக்கு, எல்லாமே ப்ராப்பராக போகும். ஓகே. உங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை பற்றி, பக்தி முயற்சி பற்றி சொல்ல வேண்டிய செய்தி எதுவும் இருக்கிறதா? கண்டிப்பாக. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர் நிறைய பேர் நிறைய வழியில் போகிறாங்க. என்ன சிறு வயசுலேருந்து ஆலயத்துக்கு அனுப்புனதுனால நான் ஓரளவுக்கு சேஃபர் சைடில் இருக்கேன். அதில் தான் மற்ற இளைஞர்களுக்கு சொல்கிறது. ஸோ வேறு தவறான வழியில் போகாமல் இந்த டைம்லேயே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இன்னும் காலம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு நல்ல வழியில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே ஆலயத்துக்கு வந்து ஒரு பக்தி முயற்சியில் ஈடுபட்டு ஒரு ப்ராப்பரான வழியில் போகணுன்ற அட்வைஸ் தான் நான் சொல்லுவேன். நன்றி சூர்யா. உங்களது வாழ்க்கை நோக்கம் நிறைவேறட்டும். மரியன்னை கூட இருப்பாங்க. நாங்களும் ஜெபிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது செல்வன் சூர்யா. சூர்யாவின் அனுபவங்கள் நமது வாழ்க்கைக்கு நம்பிக்கை அளிப்பதாகவே இருக்கிறது. இனிய இதயங்களே, மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மாதா உன் கோவிலில்
கருணையுள்ள அன்னை மரியாளே, இறைவனின் அன்பில் முழுமையாக நிறைந்த தாயே, இரக்கத்தின் ஊற்றாக விளங்கும் மது இதயத்திற்கு முன் நாங்கள் தாழ்மையுடன் வருகின்றோம். அன்னை மரியாளே, எங்கள் இதயங்களில் இரக்கம் குறைந்த நேரங்களில் அதை மீண்டும் பெருகச் செய்யும். நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிலும் மதுமகன் இயேசுவின் முகத்தை காணும் கிருபையை எங்களுக்கு அருள்வீராக. கடுமையான வார்த்தைகளையும் தீர்ப்புகளையும் தவிர்த்து மன்னிக்கும் மனமும் ஆறுதல் தரும் சொற்களும் எங்கள் வாழ்க்கையில் பெருகச் செய்யும் ஆற்றலை தந்தருள்வீராக. அன்னை மரியாளே, இரக்கம் எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் எங்கள் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படும்படி எங்களை வழி நடத்துவீராக. மது தாய்மையான அன்பில் எங்களை பாதுகாத்து இறைவனின் இரக்கத்தின் சாட்சிகளாக வாழச் செய்யும் அருளை எங்களுக்கு அருள் புரிய வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதித்து இரக்க குணம் உங்கள் வாழ்க்கையில் பெருகி நிறைவடைய செய்யும் கிருபை உங்களுக்கு அருள்வாராக. ஆமேன்.